ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் மெனுவோடு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் நிறைய லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஸோ நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்க பெல்லுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வெல்கம் பேக் நந்து ஃபேமிலி. நான் உங்கள் நந்து ஃபேமிலி ஹேமா. ஸோ இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சாதம் தான். ஸோ இந்த சாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு டெம்ப்டில் இருந்த ஒரு ரைஸு. ஸோ ஜிடிஎஸ் கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு கேட்ரிங் வந்துட்டு எப்போவுமே யூடியூப்பில் வத்தக்குழம்பு சாதம்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அது கேட்க சொல்லவே இந்த சாதம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் யூடியூப்லேருந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் குக்கர் வச்சு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிட்டேன். அதில் கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மண்தக்காளி விதையையும் சுண்டக்காய் விதையும் நல்லா காய வச்சு கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு கண்டிப்பாக வரும். நான் அதுதான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே அது தாளிக்க சொல்ல அவ்வளோ மனமாக இருந்தது. ஒரு 20 25 சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பூண்டும் எடுத்துட்டு நல்லா ரெண்டு முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கலரி அது நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு 3 பெரிய சைஸு தக்காளி நல்லா பழுத்து இருந்தது. ஸோ அதுவும் கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது தாளிக்க சொல்லி அவ்வளோ மனமாக சூப்பராக இருந்துச்சுங்க. அப்போவே நினச்சேன் இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் புளிப்பு, உப்பு, காரம் இது உங்களுடைய அளவுகள் எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் பைசியாக சாப்பிட்றவங்க. ஸோ எங்களுடைய மிளகாத்தூளும் கொஞ்சம் பைசியாகவே இருக்கும். நான் மிளகாத்தூளுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் இதுவே இதுக்கு போதுமான மசாலாவாக இருக்கும். இது வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள். ஸோ இதில் எல்லா மசாலாவுமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனாலே வேறு எந்த மசாலாவுமே எனக்கு தேவைப்படலை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி இதோட ஊற்றிடுங்க. நீங்கள் வதக்கினதில் நல்லா இதில் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசியை இதோடு சேர்த்துக்கோங்க. எப்போவும் போல் 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம பொங்கலுக்கு வேக வைக்கிற மாதிரி 2.5 இல்லைன்னா 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுருந்தாலும் விசில் வந்து பொங்கி தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள சாதம் வேகாது. தண்ணியோட அளவும் உங்களோட குக்கரோட கெப்பாசிட்டியை பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி இந்த தண்ணியில் இவ்வளோ சீக்கிரத்தில் வெந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரேஷியோ தெரியும் இல்லையா? அந்த பக்குவத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் நெய் விட்டு நல்லா கலரி குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வத்தக்குழம்பு சாதம் ரெடி ஆகிடும். இந்த வத்தக்குழம்புக்கு நான் இன்றைக்கி அப்பளம் தாங்க பொரிச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு அப்பளம் தான் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். இனி உங்களுக்கு அப்பளம் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது கூட்டோ பொரியலோ இதோட சேர்த்து வச்சு சாப்பிட சொல்ல செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டேஸ்ட்டே உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதனால் இதில் பெருசாக ரேஷியோ எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.